قال الله سبحانه وتعالى إنا عرضنا الأمانة على السماوات والأرض فأبين أن يحملنها صدق الله مولانا العظيم. மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருள்மறையாம் திருக்குர்ஆனுடைய இந்த வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்திடத்திலும் பூமியிடத்திலும் அமானிதங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கேட்டான். இன்னா அரதுனல் அமானா, அமானிதங்களை எடுத்து காட்டி இவற்றை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அலசமாவாத்தி வல்லர், வானத்திடத்திலும் பூமியிடத்திலும் அல்லாஹ் கேட்டான். வானம் பூமி என்பது ஒரு பெரிய படைப்பு இல்லையா? வானம் பூமி மலைகள் இவைகளெல்லாம் ஒரு பிரம்மாண்டமான வலுவான படைப்புகள். ஆனால் அவைகள் என்ன சொன்னதுன்னா, அமானிதமா அபைன யஹ்மில்னஹா, அது எங்களெல்லாம் முடியாது என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள அவைகள் மறுத்து விட்டது. ஆனால் மனிதனிடத்தில் அல்லாஹ் கேட்டான், அமானிதத்தை நீ வச்சுக்கிறியா என்று அல்லாஹ் மனிதனிடம் கேட்டபோது, ஹமலஹல் இன்சான், என்கிட்ட கொடுங்க, என்ன அமானிதம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என்று மனிதன் வாங்கி கொண்டான். இன்னஹுக்கான வலுமன் ஜஹூலா, மனிதன் அநியாயக்காரனாகவும் பொடுபோக்காரனாகவும் இருக்கிறான் என்று குர்ஆனில் அல்லாஹ் இந்த நிகழ்வை பதிவிடுகிறார். எத்தனையோ அமானிதங்கள் என்று சொன்னால் எத்தனையோ பொறுப்புகள், அதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எல்லாவற்றையும் செய்கிறேன் என்று ஏற்றுக்கொள்வது ஒரு பெரிய விஷயம் இல்லை. எல்லாம் நான் பார்த்துக்கலான்னு சொல்கிறது ஒரு விஷயம் இல்லை, நாளைக்கு கொடுத்துடலான்னு சொல்கிறது ஒன்றும் இல்லை. இது என்னுடைய பொறுப்புங்க என்று சொல்வது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அவற்றை நிறைவேற்ற முடியாமல் மனிதன் அநியாயம் செய்து விட்டான் என்று குறிப்பிடுகிறார். அப்படினால் அமானிதம் என்று சொன்னால் அது ஒரு விரிவான ஒரு விஷயம். அந்த இந்த விஷயங்களை எல்லாம் உலகத்தில் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா அது கேள்வி கணக்கு அதுகளுக்கு இல்லை, பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. ஆனால் மனிதரிடத்தில் இவ்வளோ விஷயங்களை எல்லாம் கொடுத்திருப்பதனால அது குறித்துள்ள கடமை உணர்வு மனிதர்களுக்கு தேவை. ஒருத்தட்ட காசு கொடுத்து வச்சா அதுக்கு பேர் அமானிதம், நமக்கு நல்லா தெரியும், அதை அப்படியே திருப்பி கொடுக்கணும். ஒரு பவுன் நகருக்கு ஒரு மோதிரமாக கொடுத்தார், ஒரு வருஷம் கழித்து கேட்டார், நீங்கள் சைனா திருப்பி கொடுத்தீங்கன்னா அது அமானிதம் அல்ல, நான் கொடுத்ததை கொடுக்கணும், இது கோல்டு தானுங்க, அதே ஒரு பவுனு தானுங்கன்றீங்க. இல்லை, கொடுத்ததை கொடுக்கணும். இதே சட்டம் தான் காசுக்கும். ஒரு 1000 ரூபா கொடுத்தாரு, 2500 நோட்டாக கொடுத்தாரு. ஒரு வருஷம் கழித்து திருப்பி நம்ம ஒரு 1000 ரூபா கொடுத்தேனே அது இருக்கா என்று அமானிதமாக கொடுத்து வச்சேனேன்னு கேட்டால் நம்ம அந்த 2500 நோட்டு கொடுக்க மாட்டோம். ஒரு 1000 நோட்டுக்கு தூக்கி கொடுக்கலாம், அல்லது 10 100 நோட்டை கொடுக்கலாம், சரி என்று நினைக்கிறோம். காசு மரியாதை ஒன்று தான், பொருள் மரியாதை ஒன்று தான். ஆனால் அமானிதம் என்று வருகிற போது கொடுத்த பொருளை எடுத்து வச்சிருக்கிற மாதிரி, ஒரு பவுன் நகையை என்னவா வச்சுருந்தோமோ அது மாதிரி தான் இது. அவ்வளவு துல்லியமானது. யார் எதை கொடுத்தார்களோ அதை அப்படியே வைத்திருந்து திரும்ப ஒப்படைப்பது, இது காசு பணங்களுக்கான அமானிதம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமானிதங்கள் பல வகைகளாக பிரித்து நமக்கு விளக்கினார்கள். ஒரு காட்டு அரபி, ஒரு நீக்ரோ மனிதர், யூத சமுதாயத்தில் பணியாளராக இருக்கிறார். ஆடு மாடு ஒட்டகங்கள் எல்லாம் மேய்ச்சிக்கிட்டு இருக்கார். ஹைபர் பகுதியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபர் போர் நடத்துவதற்கு அங்கே போகிறாங்க. போய் நின்றா அவர் அது வரைக்கும் பார்த்ததில்லை இவ்வளோ பெரிய கூட்டத்தை. நீங்கள்லாம் யார், எங்கேருந்து வந்திருக்கிறீங்க, என்ன காரணம் அவங்களாம் விசாரிக்கிறார். இங்கே போர் நடக்க போகுதுப்பா, ஹைபர் கோட்டையை முற்றுகையிட வந்திருக்கிறோம். அப்படியா, இந்த பகுதியில் இவ்வளோ பெரிய கூட்டமெல்லாம் வந்து போர் செய்ததில்லையே என்று அவர் விசாரிக்கிறார். நீங்கள் யாருன்னு கேட்குறார். அப்போ தான் ரசூலுல்லாஹ் பற்றி தெரிஞ்சுக்கிறார். நான் அவங்கள போய் பார்க்க முடியுமா, பேச முடியுமா, நான் அனுமதிப்பாங்களா என்று கேட்ட உடனே சஹாபிகள் சொன்னாங்க, அவர் கூட்டிகிட்டு போய் ரசூலுல்லாஹ்ட்ட விடுங்க என்று அனுப்பி வைத்தார்கள். ரசூலுல்லாஹ் கூடாரத்துக்கு முன்னாடி வந்து நின்றார். உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்டார். நீங்கள் அனுமதி கேட்டு உள்ளே போங்க என்று அனுப்பி வைத்தார்கள். ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, நீங்கள் யார் என்ன எல்லாம் விசாரிக்கிறார்கள். அந்த கொள்கையை சண்டை நடக்க போகுது என்று சொன்னார்கள். அவர் சொன்னார், நான் முஸ்லீம் ஆகலான்னு இருக்கிறேன், என்னை ஏற்றுக்குவீங்களா? நான் கருப்பாக இருக்கிறேனே, ஆடு மேய்க்கின்ற மனிதனாக இருக்கிறேனே,
நீங்கள் எல்லோரும் அரபிகளாக இருக்கிறீர்களே, ஏற்பீர்களா? எல்லாம் ஏற்றுக்கலாம், நீங்கள் வாங்க என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போது கேட்டார்கள், நீங்கள் இந்த காட்டில் என்ன பண்ணுறீங்க என்று கேட்டபோது அவர் சொன்னார், நீங்கள் எந்த கோட்டையை முற்றுகையிட வந்திருக்கிறீர்களோ அந்த ஹைபர் கோட்டையில் தான் ஒரு பெரிய மனிதர் இருக்கிறார், அவருடைய ஆடு மாடு ஒட்டகத்தை நான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் அப்படின்னா அவங்க ஈமானை ஏற்றுக்க முடியாது. யார் சொல்லலாம், ஏன் ஈமானை ஏற்றுக்க முடியாது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த கோட்டையைத்தான் நாங்கள் முற்றுகையிட தாக்க போகிறோம். அந்த கோட்டையில் இருக்கிற ஒருவருக்கு தான் நீங்கள் பணியாளராக இருக்கிறீர்கள். இஸ்லாத்தில் இணைந்து கொண்டு நீங்கள் யுத்தத்தில் வருகிறேன் என்று சொல்லுகிறீர்கள். இங்கே வந்து நின்று அடிச்சிங்கன்னா அவர் பொருளும் உங்களிடம் இருக்கிறது, அவருக்கு எதிரான சூழலும் நீங்கள் எங்களோடு நிற்கிறீர்கள். இது அமானித மோசடி இல்லையா? இப்போ நான் என்ன செய்யணும்? நீங்கள் உங்கள் ஆடு மாடுகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அவரிடத்தில் ஒப்படைத்து விட்டு உங்கள் கணக்கு சரி பண்ணிவிட்டு அந்த பணியிலிருந்து நீங்கள் நிறைவு பெற்றுவிட்டு வந்தால் நீங்கள் யுத்த களத்துக்குள்ளே வரலாம். இல்லை என்றால் உங்கள் ஈமான் ஏற்கப்படும், இந்த யுத்தத்தில் சேர்ந்துக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாங்கள் யோசிக்கணும், ஒரு எதிரியின் கோட்டையை முற்றுகையிட வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரியின் பொருள் தானே, நல்ல ஆள் தான், உள்ளே வந்து சேர்ந்துக்குங்க, ஆடு மாடு ஒட்டகத்தில் அள்ளி இங்கே போடுங்க என்று அவர்கள் யோசிக்கவில்லை. முதல்ல ஒப்படைச்சிட்டு வந்தால் மட்டும்தான் உங்கள் ஜிஹாது கூடும், உங்கள் யுத்தம் கூடும். இஸ்லாத்திலேயே வந்த பிறகு உங்கள் ஈமான் ஏற்கப்படலாம். ஆனால் இந்த அமல் செய்யணும்னா நீங்கள் அது அங்கே சூழல் மாறணும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காபாவுள்ள இருக்கிற போது அல்லாஹ் குர்ஆனில் வசனம் இறக்கலாம், அத்துல் அமானா, அமானிதத்தை நபியை நீங்கள் வந்து நிறைவேற்றுங்க. காபா உள் இறங்கிய வசனம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்த அமானிதம் என்பது மிக முக்கியமானது. அப்படியானால் நடைமுறை வாழ்க்கைக்கு வர வேண்டும். குழந்தைகள் அமானிதம், அதை சரியாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். பல வருஷம் திருமணமாய் குழந்தையே இல்லை, வாழ்க்கையில் குழந்தை பேற்றே இல்லை என்று ஆகிவிட்ட தம்பதிகளில் இருந்து மாறுபட்டு அல்லாஹ் வந்து குழந்தை செல்வத்தை நமக்கு கொடுத்துருக்கிறான், வாரிசை கொடுத்துருக்கிறான்னா அவங்க அமானிதம். அவங்களுக்கு கல்வி கொடுக்கறது, ஒழுக்கம் கொடுக்கறது, இதெல்லாம் நம்ம செய்யணும். மனைவி மக்கள் அவங்களும் ஒரு அமானிதம், அவர்களுக்கான கடமைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். பொறுப்புகள் ஒரு அமானிதம். ஒரு ஏதாவது ஒரு கேட்டகரியை கொடுத்து இது உங்கள் தலைப்பு, உங்கள் பொறுப்பு என்று வருகிற போது அந்த பொறுப்புகள் நிறைவேற்றும். சின்ன பொறுப்பாக இருக்கலாம், நாடு ஆளுகிற பொறுப்பாக இருக்கலாம், எல்லாம் பொறுப்புகள். அவற்றில் நிவர்த்தியாக நேராக அதை வந்து செய்கிற காரியங்களை நிறைவுபடுத்துவது. இப்படி அமானிதங்களினுடைய பெரிய பட்டியலில் ஒரு பகுதி தான் காசு கொடுத்தா, பணம் கொடுத்தா கரெக்டாக திருப்பி கொடுக்கறது, நகைகளை கொடுத்தால் திருப்பி கொடுப்பது, பொருள்கள் வைக்கப்பட்டால் அவற்றை திரும்ப ஒப்படைப்பது. இது ஒரு பகுதி மட்டும்தான். அமானிதம் என்கின்ற உயர்ந்த ஒரு வார்த்தைக்கு கீழே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 பேர் பேசுகிறாங்க, பேசிக்கும்போது ஒருத்தர் திரும்பி திரும்பி பார்த்துட்டு உங்கள்கிட்ட பேசுகிறார், அது அதுவும் ஒரு அமானிதம் என்றார்கள். என்னன்னா அவர் உங்கள்கிட்ட மட்டும்தான் இதை சொல்லி இருக்கிறார், அந்த செய்தி வெளியே போகக்கூடாது என்று அவர் யோசித்திருக்கிறார். எனவே 3ஆம் நபருக்கு அது சொல்லப்படக்கூடாது. இன்றைக்கி ரகசியம்னா ஒன்றுமே இல்லையே, 2 பேர் பேசிட்டு யார்ட்டையும் சொல்லிடாதான்னு சொன்னால் போதுமானது, அது வெளியே போய் விடுகிறது அல்லவா. ஒரு பேச்சு, ஒரு செய்தி என்பது நமக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் அது பாதுகாப்பானது. வெளியிலன்னு வந்து விட்டால் அது பாதுகாப்பற்றது என்ற சூழல் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவரிடம் ஒன்று சொல்லப்பட்டு விட்டால் அந்த வாக்கியம், வாசகம் என்பது ஒரு அமானிதம். அப்போ அமானிதம் என்கின்ற வார்த்தை விரிந்த பொருள்கள் கொண்டது. இவைகளெல்லாம் அமானிதங்களாக கருதப்படுகிறதோ அவற்றை நாம் பேண வேண்டும். மனிதர்கள் அந்த விஷயத்தில் பொடுபோக்காக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் இந்த வசனங்களிலே குற்றம் சாட்டுகிறான். வெற்றியாளர்கள் யார் என்று ஒரு குர்ஆனில் ஒரு வசனத்தை கேட்டுட்டு அவர்கள் அமானிதங்களை நிறைவேற்றுபவர்களாக இருப்பார்கள் என்று ஒரு வெற்றியாளர்களின் பண்பாகவும் திருக்குர்ஆன் இவற்றை குறிப்பிடுகிறது. உயர்ந்த பண்புகளை வளர்க்கின்ற நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நல்குவானாக. சுப்ஹானல்லாஹ்.